श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। श्रीमाता श्रीमहाराज्ञी श्रीमत्सिंहासनेश्वरी चिदग्निकुण्डसम्भूता देवकार्यसमुद्यता स्तोत्रप्रिया स्तुतिमती श्रुतिसंस्तुतवैभवा मनस्विनी मानवती माहेशी मङ्गलाकृतिः अभ्यासातिशयज्ञाता षडध्वातीतरूपिणी अव्याजकरुणामूर्तिरज्ञानध्वान्तदीपिका आबालगोपविदिता सर्वानुल्लङ्घ्य शासना श्रीचक्रराजनिलया श्रीमत्त्रिपुरसुन्दरी श्रीशिवा शिवशक्त्यैकरूपिणी ललिताम्बिका। न मन्त्रं नो यन्त्रं तदपि जनजाने स्तुतिमहो न चाह्वानं ध्यानं तदपि जनजाने स्तुतिकथाः न जाने मुद्रास्ते तदपि जनजाने विलपनं परं जाने मातस्त्वदनुसरणं क्लेशहरणं विधेरज्ञानेन द्रविणविरहेणालसतया विधेया शक्त्यत्वात्थव चरणयोर्याच्युतिरभूत् तदेतत्क्षन्तव्यं जननि सकलोद्धारिणि शिवे कुपुत्रो जायेत क्वचिदपि कुमाता न भवति पृथिव्यां पुत्रास्ते जननि बहवः सन्ति सरलाः परं तेषां मध्ये विरलतरलोऽहं तव सुतः मदीयोऽयं त्यागः समुचितमिदं नो तव शिवे कुपुत्रो जायेत क्वचिदपि कुमाता न भवति जगन्मातर्मातस्तव चरणसेवा न रचिता न वा दत्तं देवि द्रविणमपि भूयस्तव मया तथापि त्वं स्नेहं मयि निरुपमं यत् प्रकुरुषे कुपुत्रो जायेत क्वचिदपि कुमाता न भवति परित्यक्ता देवा विविधविधिसेवा कुलतया मया पञ्चाशीतेरधिकमपनीते तु वयसि इदानीं चेन्मातस्तव यदि कृपा नापि भविता निरालम्बो लम्बोदर जननी कम्यामि शरणम्। எல்லாருக்கும் நமஸ்காரம். அபிராமி அந்தாதியோட பொருள் விளக்கங்களை பார்த்துனதுல இது 10வது ரெக்கார்டிங். இது வரைக்கும் 90வது பாடல் வரைக்கும் பார்த்துருந்தோம். பிறப்பு இறப்பு சுழல்ல நான் விழுந்து உழலாதபடி என் துன்பங்களை நீக்கும் முகமாக தானே வலிய வந்து என் மனமாகிய தாமரையில் வந்து புகுந்து அதை தன்னுடைய பழைய இருப்பிடம் போல ஆக்கி கொண்டாள். நீ எனக்கு கிடைக்காததுன்னு ஒரு பொருளே இல்லை, எனக்கு முக்தி கூட சுலபமாக கிடைச்சிடும். ஏன் அப்படி சொல்றாருன்னா, தன்னுடைய ஹிருதய கமலத்துல வலிய வந்து இருந்தவள் யாரு? முன்பொரு நாள் அமிர்தத்தை தேவர்களுக்கு விருந்தாக வழங்கின இறைவி. அவளே கருணையோட வலிய வந்து என் மனத்தாமரையில் புகுந்ததுனால இனி முக்தி அடைவதை பத்தி நான் கவலையே பட வேண்டியதில்லை அப்படின்னு சந்தோஷப்பட்டிருந்தார். பருந்தாவகை என் மனத்தாமரையில் வந்து புகுந்து இருந்தாள் பழைய இருப்பிடமாக. இனி எமக்கு பொருந்தாத ஒரு பொருளில்லை, விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே அப்படின்னு சொல்லி நிறுத்தியிருந்தார் அபிராமி பட்டர். இப்போ 91வது பாடலை பார்க்கலாம். மெல்லிய நுண்ணிடை மின் அணையாளை விரிசடையோன் புல்லிய மென்முலை பொன் அணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழுமவர்க்கு பல்லியம் மார்த்தெழ வெண்பகடூரும் பதம் தருமே. லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமம். தடில்லதா சமருச்சி, பக்தர்களுடைய ஹிருதயமாகிய சிதாகாசத்தில் தோன்றக்கூடிய மிகுந்த ஒளி வீசக்கூடிய மின்னலை போன்றவள். அதே தான் இங்கே பட்டர் சொல்றார். மெல்லிய நுண்ணிடை மின் அணையாளை, ஒளி வீசக்கூடிய மின்னலை போன்ற மெலிந்த இடையை உடையவளை, விரிந்த ஜடாபாரத்தை உடைய பரமேஸ்வரனை தழுவிய மென்மையான மார்பை உடைய பொன்னை போன்றவளை. பீதவர்ணா ஸ்வர்ணகர்பான்லாம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரும். மின்னலை போன்ற ஒளி வீசக்கூடிய மெலிந்த இடையை உடையவளை, விரிசடையோனாகிய எங்கள் பரமேஸ்வரனை தழுவிய பொன்னை போன்றவளை, முக்திக்கு வழி சொல்லும் அருமறையாகிய வேதங்கள் எப்படி புகழ்ந்து சொல்லித்தோ
அதே மாதிரி தொழுது வழிபடும் அடியவர்களை இந்த அம்பாளுடைய அனுகிரகம் யாரும் எட்டி பிடிக்க முடியாத உயர்ந்த இந்திர பதவியில கூட கொண்டு போய் உட்காத்தி வச்சிடும்னு பட்டர் இங்க சொல்றார். எப்படி சும்மா கொண்டு போய் உட்காத்தி வச்சிடாது, பல்லியம் மார்த்தழ அங்கங்கள் தாரைகள்னு சொல்லக்கூடிய பல்வேறு வகையான மங்கள வாத்திய கருவிகள் அவை எழுப்பக்கூடிய மங்கள ஒலி உயர்ந்து ஒலிக்குமாறு இந்த பக்தர்களை அவளுடைய அனுகிரகம் கொண்டு போய் ஐராவதம்னு சொல்லக்கூடிய இந்திரனுடைய வெள்ளை யானை மேல, பகடுன்னு சொன்னா யானை, வெண்பகடு ஊறும் பதம் தருமா, மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை அடிக்கடி சொல்லிண்டே வருவார் அபிராமி பட்டர். பக்தி பண்ணுங்கோ, ஆனா வேதத்தை விட்டுடாதீங்கோ. இதுக்கு முன்னாடி பாட்டுல சுலபமா முக்தி கிடைச்சிடும், அவள் அமிர்தத்தை நல்கினவள் அப்படின்னு சொன்னதுனால வேண்டினா முக்தி மட்டும்தான் கிடைக்கும் போல இருக்கு. முக்தியை தேடும் முமுட்சுக்கள் சாதகர்களே இவளை வேண்டிக்கிட்டும்னு விட்டுட்டு போயிடாதீங்கோ. ஆர்த்த பக்தர்களா இருந்தாலும் உங்களுக்கும் நீங்க வேண்டக்கூடிய பணம் பதவி எல்லாத்தையும் அவளுக்கு செய்யக்கூடிய பக்தி உங்களுக்கு வாங்கி தரும் அப்படின்னு சொல்றார். அடுத்த பாடல். பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உந்தன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய் இனியான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் மகிழ்நகையே. முதல் தேவர்களாகிய பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் மற்ற எல்லாரும் புகழ்ந்து சொல்லக்கூடிய அழகான மந்தகாச புன்னகையை உடையவளே. எல்லா அம்பாள் ஸ்லோகத்திலையும் அவளுடைய மென்மையான புன்னகை வர்ணிக்கப்படும். சாருஹாசா மந்தஸ்மித பிரபாபூரா மஜ்ஜத் காமேஷ மானசா தரஹாசோ ஜ்வலன்முகி. எல்லாருடைய கருத்தையும் கவர்ந்து தன்னுடைய பக்தர்களுடைய உள்ளத்தை தன்மேலேயே நிறுத்தக்கூடிய, எல்லாரும் ஸ்துதித்து வணங்கக்கூடிய அழகான புன்னகையை உடைய அம்பாளே. இப்படி கூப்பிட்டுட்டு தான் இப்ப இருக்கக்கூடிய நிலைய, என்ன மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் பட்டர் இருக்கார் அப்படிங்கிறத அவரே சொல்றார். அம்பாள் மேல வச்ச பக்தியினால ஒரு கனிந்த பழம் மாதிரி அன்பு நிறைந்து நிற்கும் ஒரு பரிபக்குவத்தில், இப்படி ஒரு பழம் நன்னா பழுத்துதுன்னா ஒரே ஜூஸியாக ஸ்வீட்டாக இருக்குமோ, அவருடைய ஹிருதயம் அதே மாதிரி கனிந்து இனிப்பாக எடுத்து அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை அவருக்கு கொடுத்து அந்த பக்குவத்திலே உள்ளம் உருகி நிற்கும்படி செய்து அவருக்கு இருந்த பற்றெல்லாத்தையும் அறுத்து ஒரே ஒரு பற்றா தன்னுடைய திருவடியை கொடுத்திருக்காளாம் அம்பாள். பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி அவளுடைய திருவுள்ளத்தில் தோன்ற கருத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும்படி பட்டர் சொல்றார், தன்னை அடிமைப்படுத்தி கருணையோட ஆட்கொண்டருளினாள். அதனால இனிமே எனக்கு கவலையே இல்லை, இந்த சமயத்து வழியா போலாமா அந்த சமயம் பரவாயில்லையா அப்படின்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு கஷ்டப்பட வேண்டியதில்லை. இந்த வழியில போனா எனக்கு முக்தி கிடைக்கும். இப்ப சொல்றாளே ஒரு மதத்துக்காரா சால்வேஷன் அப்படின்னு, உங்களுக்கு சால்வேஷன் தரோம், நீங்கள் எங்களை மதத்தை ஃபாலோ பண்ணுங்கோ அப்படின்னு. இந்த மாதிரியெல்லாம் மயங்க வேண்டிய அவசியமே எனக்கு இனிமே இல்லை. இவள் சமயம் போரும், எனக்கு இந்த சமயமே நன்று அப்படின்னு அடுத்தது சொல்ல போறார். கொடிய வெயில் சமயத்தில் அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் அலைஞ்சு தாகிச்சு கஷ்டப்பட்டு இருக்கிற ஒருத்தர் தன்னுடைய குளிர்ச்சியான வீட்டுக்குள்ளே போயிட்டா ஒரு சௌக்கியமான ஸ்தானம் கிடச்சி எப்படி நிம்மதியாக இருப்பாளோ அந்த மாதிரியான ஒரு பாவத்தில் இங்கே பட்டர் சொல்கிறார், ஏன் அலைய வேண்டியதே இல்லை, இவ திருவடியே எனக்கு கிடைக்க வேண்டிய ஸ்தானம். கீதையில் பகவான் சொல்கிறாரு, தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்யசி சாஸ்வதம். எல்லா பாவத்தினாலையும் முழுமையாக உன்னை பகவான் கிட்ட சரணாகதி பண்ணிடு. அந்த பகவானோட அனுகிரகத்தினால உனக்கு பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்யசி, பரம உத்தமமான சாந்தி நிலையையும், இதை அடைஞ்சா இதுக்கு மேலே அடையறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு பேரையும் ஆஸ்வதமாக உனக்கு அந்த பகவானோட அனுகிரகம் தரும் அப்படின்னு பகவான் சொன்னார். அதனால் பட்டர் இங்கே சொல்கிறார், அந்த பதத்தை எனக்கு அவள் தந்திருக்கா, இனிமே தேடிண்டு நான் போக வேண்டிய இடம் எதுவும் இல்லை, எனக்கு பரம சாந்தியும் சௌக்கியமும் எனக்கு கிடைக்க வேண்டிய ஸ்தானமும் கிடச்சி நான் சந்தோஷமாக இருக்கேன் இப்படி சொல்கிறார் பட்டர். இந்த கடைசி 10 பாட்டு எல்லாமே இந்த சரணாகதி, கனிவு, சாந்தி இந்த மாதிரியான பாவங்களை தான் நமக்குள்ளே எழுப்பும். அடுத்த பாட்டுக்கு போகலாம். நகையே இஃதிந்த ஞாலமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ்முலை மானே முதுகண் முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே மலைவுகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே.
இத்தனை நாழி பாடின பாட்டுலெல்லாம் அம்பாளோட நயன கருணாம்பயமும் வதனாம்பயமும் கராம்பயமும் சரணாம்பயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே. கண்கள் தாமரை மாதிரி இருக்கு, கைகள் தாமரை மாதிரி இருக்கு, முகம் தாமரை மாதிரி இருக்கு, திருவடிகள் தாமரை மாதிரி இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போ சொல்றார். இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் பெற்றெடுத்த நாயகியான அம்பாள் இருக்காளே, அவளுடைய மார்பு தாமரை மாதிரி இருக்கு. அவளுடைய கருணை மிகுந்த பக்தர்களை என்னைக்குமே ரட்சிக்கிறதுக்காக அருள் சுரக்கும் கருணை கண்கள் மரிட்சியை உடைய மானோட கண்கள் மாதிரி இருக்கிறது இப்படின்லாம் சொல்லி உபமானம் சொல்றோமே, இதெல்லாம் சிரிப்புக்கு இடமா இல்லையா? சஹஸ்ரநாமத்துல கூட மிருகாட்சி அப்படின்லாம் சொல்றா. இது மட்டுமா சொல்றோம்? ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள் ரூபமா இருக்கிற அம்பாளை போய் இவள் மலைமகள் ஹிமகிரி சுதா, கிரிராஜ தனையா, பார்வதி அப்படின்லாம் திரும்ப திரும்ப ஏதோ மலை பிறந்து அந்த மலைக்கிட்டேந்து இவ பிறந்த மாதிரி, பிறப்பிறப்பே இல்லாத இந்த பரம்பொருள் வஸ்து ஒரு மலைக்கு மகள் அப்படின்லாம் சொல்றது வீணல்லவா? இதெல்லாம் கேட்டா சிரிப்பு தானே வருது. இவளை எப்படி ஸ்துதி பண்ணணும்னு கூட தெரியலையே. இவளுடைய மகிமை துளி கூட நம்ம மனசுக்குள்ளேயே ஏற மாட்டேங்கிறது. இவள் எப்பேற்பட்டவள், எவ்வளவு பெரியவள், வெறும் சிற்றறிவை உடைய நம்மளால இவளை ஸ்துதிக்க முடியுமா? இவளை அடைஞ்சுட முடியுமா? அதனால் ஏதோ பெரிய சாமர்த்தியத்தை எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி புது புது வார்த்தைகள்லாம் போட்டு அவள் இப்படிப்பட்டவள், இவள் இவ்வளோ அழகாக இருக்கா அப்படியெல்லாம் சொல்லி நம்ம சுதிக்க நினைக்கிறது நம்மளுடைய தகுதிக்கு மீறின விஷயம். நம்மளால் அது முடியாது. ஏபிசிடி கூட சொல்ல தெரியாத ஒரு குழந்தை இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற தியரி ஆஃப் எவ்ரிதிங்கை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு ஏதோ குவாண்டம் ஃபிசிக்ஸ் அது இதுன்னெலாம் சொல்ல தொடங்கிட்டுன்னா நம்மளுக்கு எப்படி சிரிப்பு வருமோ அது மாதிரி தான் இருக்குது. அதாவது இத்தனை நாழி பட்டர் பண்ணின ஸ்துதியே ஒன்றும் இல்லைன்னு அவரே சொல்லிக்கிறார். அதனால் அந்த ஸ்துதியை படித்து நம்ம அதோடைய 1% கூட புரிஞ்சிக்க முடியாத நம்ம அதை திருப்பி சொல்கிறதுனால அதில் ஒரு பெருமையும் இல்லை. கொஞ்சம் அடக்கத்தோடு வேண்டிக்கோங்க சுவாமியை. அவளுடைய பெருமைகளை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிக்க கூட இல்லை அப்படிங்கிறதுல நன்னா மனசில் ஏற்றிக்கோங்கோ. ஏதோ நம்ம சாமர்த்தியத்தினால அவளை எல்லாம் ஸ்துதி பண்ணிட்டோன்னு நினச்சின்றாதீங்கோ அப்படின்னு அவளுடைய பிரம்மாண்டத்தை நம்மளுடைய சிற்றறிவுக்கு புரியறா மாதிரி சொல்ல முயற்சி பண்றார் பட்டர். இதுக்கு அடுத்த பாடல் இந்த அழகான அந்தாதியிலேயே மிக முக்கியமான பாடல். இந்த அம்பிகையை தொழறதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிற பாடல். பக்தின்னு சொல்லப்படுற வஸ்துவோட எசன்ஸ் என்ன, அதோட சாரம் என்ன, அதை அடைந்தவாளோட நிலைமை என்ன அப்படிங்கிறதையெல்லாம் நேரடியா உள்ளது உள்ளபடி சொல்ற பாடல். இந்த பாட்டு நம்மளுடைய அறிவுக்கு புரியறதோ இல்லையோ நம்ம ஹிருதயத்துக்கு நன்னா புரியும். இந்த பாட்டை பார்க்கலாம். விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற்கழித்து மொழி தடுமாறி முன் சொன்னவெல்லாம் தரும் பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றி. பகவான் மேலே வைக்கக்கூடிய பக்தியை பற்றியும் அவருடைய பக்தர்களை பற்றியும் சொல்ல வந்தது பாகவதம். அந்த பாகவதத்தில் ஏகாதச ஸ்கந்தத்தில் ஒரு ஸ்லோகம் அவிங்கிற யோகீஸ்வரர் சொல்கிற மாதிரி வரும். ரொம்ப ஃபேமஸ். ஏவம் விரதஸ்வப்ரிய நாம கீர்த்தியா ஜாதானுராகோ திருதசித்த உச்சைஹி ஹசத்யதோ ரோதிதி ரௌதி காயதி உன்மாதவன் நிருத்யதி லோகபாஹ்யஹ. பகவானோட பேரை மிகுந்த அன்போடையும் ஆதரவோடையும் பக்தியோடையும் திரும்ப திரும்ப சொல்லி அதையே ஒரு விரதமாக எடுத்துண்டு அது மேலே இருக்கிற பற்றை தவிர வேற எந்த பற்றும் இல்லாமல் மனசெல்லாம் உருகி கரைஞ்சு உறக்க அந்த நாமாவை சொல்லி அந்த சுவாமியோடைய நினைப்பிலேயே பாடி ஆடி சிரிச்சு அழுது மற்றவாலாம் நம்மளை பற்றி என்ன நினைப்பான்னு யோசிக்காம ஒரு பிடிச்சவன் மாதிரி டான்ஸ் ஆடின்னு இருப்பானா ஒரு பக்தன். உண்மை பக்தர்களோட நிலை இதுதான். எல்லா பெரியவாளும் இப்படிதான் சொல்லியிருக்கா. அத்வைத ஆச்சாரியரா வந்த பகவத் பாதாளுமே இதே தான் சொல்லியிருக்கா. ஆனந்தா சுபிராதனோதி புலகம் நைர்மல்யதச்சாதனம் வாசா சங்க முகே ஸ்திதைஷ்ச ஜடரா பூர்த்திம் சரித்ராமிருதைஹி रुद्राक्षैर्भसितेन देववपुषो रक्षां भवद्भावना पर्यङ्के विनिवेश्य भक्तिजननी भक्तार्भकं रक्षति.
இந்த அழகான சிவானந்த லஹரி ஸ்தோத்திரத்தில் பகவத்பாதா இப்படி சொல்கிறா, ஹே மகாதேவா, பக்திங்கிற தாய், பக்தி ஜனனி பக்தன்கிற குழந்தைய கையில் எடுத்துட்டு ஆனந்தம்னு சொல்லப்படுற கண்ணீரால் மயிர்கூச்சல் ஏற்படும்படி, இந்த கூஸ் பம்ஸ்ன்னு சொல்கிறோமே, அது ஏற்படும்படி கண்ணீரை வர வச்சு அவளை குளிப்பாட்டி துளி கூட களங்கமே இல்லாத மனம் அப்படிங்கிற ஒரு வஸ்திரத்தை அந்த குழந்தைக்கு உடுத்தி, உன்னை ஸ்துதிக்கிற வாக்கு அப்படிங்கிற சங்கால உன்னுடைய சரித்திரமாகிய அமிர்தத்தை அந்த குழந்தைக்கு வயிறு ரொம்பற அளவுக்கு போட்டுறாளாம். இப்படி அந்த குழந்தைய எடுத்து குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி சாப்பாடு கொடுத்து, அம்மா எப்படி ஆசையாக தன்னுடைய குழந்தை மேலே எந்த திருஷ்டியும் பற்றக்கூடாது, அதுக்கு எந்த நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறாளே, அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு ரக்ஷையெல்லாம் போட்டு விடுவாளே, அப்படிப்பட்ட ரக்ஷையாக அந்த குழந்தைக்கு ருத்ராட்சத்தை போட்டு விட்டு உடம்பெல்லாம் வீவுதி இட்டு விட்டு உன்னுடைய பாவனை, உன்னுடைய தியானம் அப்படிங்கிற தொட்டிலில் படுக்க வச்சு அதை ஆசையாக வளர்க்குறாளாம். மாணிக்க வாசகரும் சொல்கிறார், உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்துருகி மத்த மனத்தொடு மால் இவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊரூர் திரிந்தெவரும் தத்தம் மனத்தன பேச எஞ்ஞான்று கொள் சாவதுவே. எல்லாத்துக்கும் தலைவனாகவும் எல்லாத்தையும் பெற்றெடுத்த தந்தையாகவும் உடையானாகவும் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய திருவடியே நினைந்து உருகி மனம் கரைந்து, இவன் என்ன பைத்தியக்காரன் போல இருக்கே அப்படின்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி மத்த மனத்தோடு பித்து பிடிச்சா மாதிரி எங்கே இருக்கோம் எங்கே போகிறோன்னு தெரியாமல் ஊர் ஊராக திரிஞ்சு எல்லாரும் இவனை ஐயோ பைத்தியக்காரன் வரான்னு சொல்லி ஒதுங்கி போகிற மாதிரி பார்க்குறவா எல்லாரும் இவன் பைத்தியக்காரன்னோ போதையில் இருக்கான்னோ ஏதோ ஒன்று சொல்லட்டும், அது சொல்கிறத பற்றி எனக்கு கவலையே இல்லை, அப்படி ஏதாவது ஒன்று சொல்லணும். அந்த அளவுக்கு பகவானோட பக்தி தலைக்கு ஏறி நான் நினச்சின்னு இருக்க இந்த உடலும் மனசும் என்னைக்கு அழிந்து அப்படி ஒரு அகங்காரமே இல்லாமல் என்னைக்கு நான் ஆவேன். எல்லாரோடையும் மிகப்பெரிய பயம் ஒன்று என்னென்னா, மற்றவா நம்மளை பற்றி என்ன நினச்சிப்பா அப்படிங்கிறது தான். நானே ஒரு ஆசாமி கிடையாதுன்னா மற்றவா என்ன சொன்னா என்ன, மற்றவான்னு ஒருத்தர் உண்டா இல்லையா, இப்படி கண்மூடித்தனமான உன்மாதம் பிடிச்சா மாதிரியான பக்தி என்னைக்கு எனக்கு வரும், எப்போ நான் இல்லாமல் கரைஞ்சு சுவாமியோட ஒன்றாவேன் அப்படிங்கிறதான் இங்கே மாணிக்க வாசகர் சொல்கிறார். இப்படி ரொம்ப ரொம்ப பெரியவாள்லாம் சொன்னதை தான் இங்கே அபிராமி பட்டரும் சொல்கிறார். இன்னைக்கு பட்டர் இருந்த நிலைமை என்ன, ராஜா வந்து கேட்கும்போது அமாவாசையை போய் பௌர்ணமின்னு சொன்னார்னு கூட சொல்ல முடியாது, ஒளரின்னு தான் சொல்லணும். எல்லாம் ராஜா கிட்ட என்ன கோல் சொன்னா, முழு நேரம் ஏதோ ஒரு போதையில் அண்ணா மூடிண்டு அழுது சிரித்து ரகலை பண்ணி தனக்குத்தானே பேசிண்டு எந்த பூஜையும் பண்ணாமல் ஒன்றும் பண்ணாமல் வளரிண்டே உட்காந்துருக்கார். இப்படியெல்லாம் கோல் சொல்ல போய் தான் ராஜா வந்து இன்னைக்கு என்ன திதின்னு கேட்டார். இப்படியாவது ராஜா கேட்குறாருன்னு கண்ணை மூழ்கிச்சுட்டு இன்னைக்கு கரெக்டாக இன்னென்ன திதின்னு சொன்னாரா, அதுவும் கிடையாது. யாரோ ஒருத்தர் ஏதோ கேட்குறான்னு வாயில் வந்ததை வளரினார். இப்போ பார்க்குறவாளுக்கெல்லாம் என்ன தோணியிருக்கும், ஐயோ அப்பா இவரை மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுப்பா, இதுதான் சொல்கிறது ரொம்ப சாமி வேண்டிக்க கூடாதுன்னு அப்படின்னு கூட சொல்கிறவா இருந்திருப்பா கண்டிப்பாக. இந்த பாட்டு அவளுக்கும் பதில் சொல்கிறது, எந்த சமயத்து மூலியமாக போனால் நமக்கு முக்தி கிடைக்கும், எதில் சால்வேஷன் இருக்குன்னெலாம் தேடிண்டே அலையிறாளே அவளுக்கும் இது பதில் சொல்கிறது. இந்த அம்பாளை விரும்பி தொழும் அடியவர்கள் இருக்காளே, அவள் இப்படி இருக்காளா, இப்படி இருந்தா இந்த அபிராமியோடைய சமயம் நன்று, இப்படி இருக்கிறது தான் ப்ரூஃப் இந்த சமயம் நல்ல சமயம்னு சொல்றதுக்கு. எப்படி இருந்தா இந்த அம்பாளை விரும்பி தொழும் அடியார் ஆனந்தமாகி கண்களில் நீர் சுரந்து மெய்ப்புலகம் மரும்பி, பகவத்பாதா சொன்னதை அப்படியே சொல்றார், உடலெல்லாம் மயிர்கூச்செறிந்து ததும்பிய ஆனந்தமாகி அறிவெல்லாம் இழந்து தேனை குடிச்சு அதுக்குள்ளேயே விழுந்து மயங்கி போன வண்டு மாதிரி மயங்கி போய் வார்த்தையெல்லாம் குழறி சொற்கள் தடுமாறி என்ன சொல்றோம் என்ன பேசுறோங்கிறதே புரியாம பித்தர் மாதிரி ஆவான்னா, பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்று. சரியான வழியில தான் போறா, அவளுடைய முக்தியை அம்பாள் பார்த்துப்பா, அவளோட யோகக்ஷேமத்தை எல்லாம் அவ கவனிச்சுப்பா. இப்படி ஒரு பக்தனை ஆக்க முடியும்னா உள்ளத்தை உருக்க வச்சு, ஏன்னா இந்த நெஞ்சம்தான் கரையாதாமே. அருணகிரிநாத சுவாமிகள் ஆரம்பிக்கும் போதே நெஞ்ச கன கல்லும் நெகிழ்ந்து உருக அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. இப்படி
கண்களில் நீர் மல்கி மெய்புலகம் மரும்பி அறிவிழந்து சுரும்பிற்கழித்து மொழி தடுமாறி என்னை இழந்த நலம் கிடைக்குமானா? இதுதான் சரியான வழி. அபிராமி சமயம் நன்று. பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்யசி. அந்த ஸ்தானம் கிடச்சிடுத்து அவருக்கு. அறிவிழந்து வளர்றேன்னு சொல்கிறேளா, அப்பாடா இப்போதான் கன்ஃபார்ம் ஆச்சு நான் சரியான வழியில் போகிறேன்னு அப்படின்னு சொல்கிறார். பாட்டிலேயே ரொம்ப நாழி நின்றுட்டேன். ஆனால் இது எத்தனை நாள் இந்த பாட்டை பற்றி சொன்னாலும், எத்தனை உபமானம் கொடுத்தாலும் இந்த பாட்டோடைய முழு அழகையோ அதோட கருத்தையோ அதனுடைய எசன்ஸையோ சொல்லிட்டதா எனக்கு தோணவே இல்லை. இதை அவாவா மனோபாவப்படி அடித்து புரிஞ்சுக்கிட்டும்னு விட்டுட்டு அடுத்த பாட்டுக்கு போகிறேன். இந்த பாட்டை முக்கியமான பாட்டுன்னு சொன்னேன். அடுத்த பாட்டு அதை விட முக்கியமான பாட்டு. இதுதான் சரணாகதி பாட்டு. நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்குள்ளவெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருள்கடலே இமவான் பெற்ற கோமளமே. என்னைக்குமே அழியாத குணமலையே அருள்கடலே பர்வதராஜன் பெற்றெடுத்த கோமளவல்லி அருணாசமுத்திரமாகிய உன்னுடைய திருவடியில நான் சரண். நான் எனதுன்னு உள்ள எல்லாத்தையும் உன்னுடைய திருவடியில நான் சமர்ப்பணம் பண்றேன். இனி நான் சொல்லப்படுற இந்த வஸ்துவுக்கு நல்லதே வந்தாலும் சரி தீதே விளைந்தாலும் சரி நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம். நல்லதுதான் நடக்கட்டும், கெடுதல் தான் வரட்டும், எதை பற்றியும் இனிமே நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்குன்னு உள்ளது எல்லாத்தையும் அன்னிக்கே நான் உனக்குன்னு கொடுத்தாச்சு. இப்படியெல்லாம் சொல்லிட்டு அடுத்தது நீ ஏன் பார்த்துக்கோ அப்படின்னு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. நான் உனக்கு சரணடைஞ்சிட்டேன், நீ தான் பரம்பொருள், என்ன நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற அந்த கடைசி வார்த்தையை சொல்லவே இல்லை. நான் உனக்கு சரண், நீயே பரம். அதுக்கப்புறம் வேற எந்த வார்த்தையும் இல்லை. பரிபூர்ண சரணாகதி. அன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாளே. இல்ல ராஜமோகமான வாழ்க்கையா, கிடைச்சா கிடைக்கட்டும். இல்ல ராஜ தண்டனையா, சிரச்சேதமே பண்றானா, பண்ணினா பண்ணிட்டு போட்டும். நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. இதே மாதிரி மாணிக்க வாசகரும் சொல்லுவார். அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஓர் இடையூர் எனக்குண்டோ எண் தோள் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. எல்லாத்தையும் உனக்குன்னு கொடுத்தாச்சு, நல்லது பண்ணு கெடுதல் பண்ணு, இதுக்கெல்லாம் நானும் ஆளு. இதே தான் இங்கே அபிராமி பட்டரும் சொல்கிறார். எல்லாரும் சொல்கிறாளே உடல் பொருள் ஆவி, அப்படிப்பட்ட எல்லாத்தையும் அவரை ஆண்ட அன்னைக்கே அவர் அர்ப்பணம் பண்ணிட்டார் அம்பாள் கிட்ட. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு டிக்ளேர் பண்றார். அடுத்த பாடல். கோமளவல்லியை அல்லியன் தாமரை கோயில் வைகும் யாமளவல்லியை ஏதமிலாளை எழுதறிய சாமளமே நீ சகல கலாமையில் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுபாருக்கும் மாதிபரே. மென்மையான கொடி போன்ற கோமளவல்லியை 1000 இதழ் கொண்ட தாமரைன்னு சொல்றாளே, அந்த தாமரையில வீற்றிருப்பவளை சஹஸ்ராராம் புஜாரூடா, நம்மளுடைய ஹிருதயமாகிய கமலத்துல வீற்றிருப்பவளை, துளி கூட குற்றமில்லாதவளை, நிர்மலா அப்படின்னு சொல்லப்படுற பச்சை நிறத்தை உடைய ஷியாமளமேனி சகல கலாமையிலாகிய ராஜமாதங்கி மீனாட்சி, அவளைதான் இங்க சொல்றார். இந்த ஓவியத்திலும் அவளோட அழகை எழுதிட முடியாது. அவ்வளவு அபூர்வமான அழகை உடைய ஷியாமளமேனி சகல கலாமையில் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுப்பாருக்கும் ஆதிபரே. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அம்பாளை நம்மால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உபாசிக்கிறவாளை, 7 உலகத்துக்கும் ஆதிக்கம் பண்ணக்கூடிய ராஜ பதவியை அடைவார்கள் இப்படியும் சொல்லலாம். 7 உலகத்தையும் ஆதிக்கம் பண்ணக்கூடிய தேவதாமூர்த்திகள் எல்லாரும் அவளை தொழறவர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்படிதான் சொல்றார் அடுத்த பாட்டுல. அடுத்த பாடலை பார்க்கலாம். ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரர்த்தங்கோன் போதிர் பிரமன் புராரி முராரி போதியமுனி காதி பொறுவடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. பட்டர் சொல்றார், இந்த பெண்ணரசியை யாரெல்லாம் போற்றி ஸ்துதிக்கிறா தெரியுமா? அவளை ஸ்துதிக்கிறவா கணக்கிலே அடங்க மாட்டா. பெரிய பெரிய சாதித்த புண்ணியர்லாம் அவளை ஸ்துதிக்கிறா. சாதாரணமான இருக்க ஆள்கள் ஸ்துதி பண்ணா அதுல என்ன விசேஷம்? செயற்கரும் செயல்களை செய்த தேவதாமூர்த்திகள்லாம் அவளை ஸ்துதிக்கிறா. நாம் மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதேன்னு சொன்னாரே, அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இது. சூரியன் சந்திரன் அக்னி குபேரன் இந்திரன்
தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மன், திரிபுரங்களை எரிச்ச பரமேஸ்வரன், முரனை அழித்த முராரி பகவான் ஸ்ரீமன் நாராயணன், அகஸ்தியர் முதலான ரிஷிகள், போர்த்தொழிலை செய்கின்ற வேல்படையை உடைய முருகன், அதாவது எல்லா தேவர்களுக்கும் தலைவனான தேவசேனாபதி, அடுத்த வார்த்தையே கணபதி, எல்லா பூதகணங்களுக்கும் தலைவனான கணநாயகன் விக்னேஸ்வர சுவாமி மற்றும் மன்மதன் முதலான பல்வேறு புண்ணிய செயல்களை செய்த சாதனைகளை செய்தவர்களாகிய கணக்கில்லாத எத்தனையோ பேர் இந்த அம்பாளை ஸ்துதிக்கிறார். எல்லாம் ஸ்துதிக்கிறத விடையா நம்ம ஸ்துதிச்சுட போறோங்கிறத எப்பவும் மனசுல வச்சுண்டு அடக்கத்தோட வேண்டிக்கணும் அம்பாளை. அடுத்த பாடல். தை வந்து நின் அடித்தாமரை சூடிய சங்கரர்க்கு கைவந்த தீயும் தலைவந்தாரும் கறந்ததெங்கே, மெய் வந்த நெஞ்சிலல்லால் ஒரு காலும் விரகர் தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புக அறியாமட பூங்குயிலே. சத்தியத்தை உணர்ந்த அல்லது சத்தியத்தோட இருப்பிடமாயிருக்கிற மெய்யடியார்கள் அவளுடைய ஹிருதயத்துல பிரகாசிக்கிறாளாம் அம்பாள். அப்படிப்பட்ட சத்தியமான ஹிருதயம் இல்லாத வஞ்சகம் உள்ள பொய் வந்த நெஞ்சில் அவ ஒரு நாளும் பிரகாசிக்க மாட்டா. இப்படியும் வச்சுக்கலாம். இந்த பொய்யான துவைத்த பிரபஞ்சம், சம்சார பந்தம் எல்லாம் பொய் அப்படின்னு உணர்ந்த மெய்யடியார்களுடைய ஹிருதயத்துல மட்டும்தான் ஆத்ம தத்துவம் பிரகாசிக்கும். இந்த துவைத பிரபஞ்சத்திலேயே இருந்துட்டு அதையே நம்பிண்டு அதோடையே வாழ்ந்துட்டு இருக்கவா ஹிருதயத்துக்குள்ள பிரகாசம் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். மெய்யடியார்களுடைய ஹிருதயத்துல மட்டும் பிரகாசிக்கிற பூங்குயிலே, உன்னுடைய ஊடலை தீர்க்கும் பொருட்டு அழகான திருவடி தாமரைய தன்னுடைய திருக்கரங்களால் வருடி தன்னுடைய சிரசிலேயே எடுத்துன்னு போய் வச்சுட்டாரே பரமேஸ்வரன். அப்போ அவரோட திருக்கரத்துல எப்பவும் இருக்கிற அக்னியும் ஒரு திருமுடியிலேருந்து பாயக்கூடிய கங்கையும் எங்க போய் மாயமா மறைஞ்சுது? இதுக்கு சாமான்யமா பொருள் சொன்னா, அழகான தாமரை போன்ற சரணாரவிந்தங்களை உடையவள் அம்பாள். அவளே ஊடல் கொண்டு இருக்கா. இப்போ போய் அவளோட திருவடியில தன்னோட கையில நெருப்போட போய் தடவி கொடுக்க முடியுமா? இந்த சரணங்களை எடுத்து தலையிலேயே வேற சூடிக்கிறார். அந்த தலையில இன்னொரு வேற கட்டி வச்சுட்டு இருக்கார். அந்த இன்னொருத்தியோட போனா அம்பாளுக்கு கோபம் வராதா? அதனால அம்பாளுக்காக அவளுடைய ஊடலை தீக்கிறதுக்காக கையில இருக்கிற நெருப்பையும் தலையில இருக்கிற ஆற்றையும் கங்கையையும் மறைய செய்துட்டாளாம் பரமேஸ்வரன். இது சாதாரணமா மேலோட்டமா நமக்கு புரியக்கூடிய பொருள். நிறைய சிம்பலிசம் இருக்கு. பரமேஸ்வரன் கையில இருக்கிற அக்னி எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணி தனக்குள்ள பரமேஸ்வரன் அடக்கிக்கிறத சிம்பலைஸ் பண்றது, காட்டி தருது நமக்கு. இந்த துவைத பிரபஞ்சம் முழுக்க எல்லாம் அழியும், எல்லாம் எல்லா நேரமும் மாறிண்டே இருக்கும். மாற்றம்னு சொன்னாலே ஒன்னு அழிஞ்சு இன்னொன்னு உருவாறது தான். தலையில இருக்கிற கங்கையோ அமிர்த நிலையை குறிக்கிறது. இப்படிப்பட்ட அழிவு, ஆக்கம், அமிர்த நிலை இப்படி எல்லாமே அம்பாளும் பரமேஸ்வரனும் சேர்ந்திருக்கும் போது அரைஞ்சு மாயமா போயிடுறது. ஒரே பரிபூர்ண பரம்பொருள் வஸ்துவா மாத்திரம் தெரியுது. துவைத்தமா இருக்கிற நிலையில தான் ஒருத்தர் அழியவோ அமிர்த நிலையை அடையவோ கூட முடியும். அதுதான் மெய் வந்த நெஞ்சிலல்லால் ஒரு காலத்தினும் விரகர் தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புக அறியா மடப்பூங்குயிலே அப்படின்னு முடிக்கிறார் அபிராமி பட்டர். இந்த பாட்டுக்கு இன்னும் எத்தனையோ சிம்பலிசத்தை சொல்லி அர்த்தம் சொல்லலாம். என்னுடைய சிற்றறிவு கேட்டினதை மாத்திரம் சொன்னேன். அடுத்த பாடல். குயிலாயிருக்கும் கடம்பாட வீடை, கோலையல் மயிலாயிருக்கும் இமயாச்சலத்திடை, வந்துதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் கைலாலயருக்கன்று இமவான் அளித்த கனங்குழையே. பட்டர் சொல்றார், கைலாசவாசியான பரமேஸ்வரனுக்கு கனத்த காதணி, கனமான பொற்குழையை அணிந்த தேவியை முன்னாடி ஒரு நாளைக்கு ஹிமவான் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுடைய இல்லத்தரசியான இந்த பரமேஸ்வரி, அவள் யார் தெரியுமா? அவ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா நம்மளுக்கு தென்படுறா. அழகான கதம்பவனத்துல சங்கீத ரசிகையான ராஜமாதங்கியா விளங்கி தன்னுடைய மஞ்சுள வாக்விலாசத்தால பிரம்ம வித்யை ஒரு குயில் மாதிரி கூவி நம்மளுக்கு தெரியப்படுத்துறா. முன்னாடியே பார்த்தோம், கதம்பவனம்ங்கிறது மதுரையில் இருக்கிற மீனாட்சியை தான் இப்ப சொல்றார். அவள் கதம்பவனத்தில் கூவும் குயிலாக விளங்குறா. ஹிமாச்சலத்துல பரமேஸ்வரனோட கருத்தை கவரும்
மயிலாக இருக்கா, பக்தனோட சிதாகாசத்துல பிரகாசமா உதிச்ச சூரியனா இருக்கா. ஆகாசம்னாலே சிதம்பரம் தான். சிதம்பரத்துல விளங்குற ஞான சூரியனாக அவள் இருக்கா. கடைசியில கமலத்தின் மீது அன்னமாம். நம்மளுடைய சஹஸ்ரார சக்கரத்துல எழுந்தருளி இருக்கும் அன்னமா அவள் இருக்கான்னு வச்சுக்கலாம். திருவாரூர்ல அன்னமாக எழுந்தருளி இருக்கும் கமலாம்பிகையையும் சொல்றதா வச்சுக்கலாம். இப்படி எல்லா இடத்துலையும் வெவ்வேறு ரூபத்துல அவளே நீக்கமர நிறைந்திருக்கிறாள். கனங்குழை அப்படின்னு சொன்னா கனமான குழையை அணிந்த பெண். வார்த்தையை கம்பர், திருவள்ளுவர் எல்லாரும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கா. ஆனாலும் அவளுக்கு எத்தனையோ நாமா இருக்கும்போது கனங்குழையாள்னு சொன்னதுக்கு ஒருவேளை தனக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக இறங்கி தன்னுடைய தாடங்கத்தை கழட்டி தூக்கி எறிஞ்சாளேங்கிறதுக்காக அபிராமி பட்டர் சொல்லியிருக்கலாம். இந்த எல்லா பாட்டுக்கும் நிறைய சிம்பலிசம் இருக்கு. எல்லாம் நம்மளுக்கு புரியலைனாலும் அவளுடைய சர்வவியாபித்துவத்தை சொல்றார் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அடுத்த பாடலுக்கு போகலாம். குழையை தழுவிய கொன்றையந்தார் கமழ் கொங்கை வள்ளி கழையை பொருத திருநெடுந்தோளும் கரும்பு வில்லும் விழையை பொருதிரல் வேரியம் பாணமும் வெண்ணகையும் உழையை பொறுகண்ணும் என் நெஞ்சில் எப்போது முதிக்கின்றவே. சில இடத்துல குழைய தழுவிய அப்படின்னு இருக்கு, சில இடத்துல குழையை தழுவிய அப்படின்னு இருக்கு. ரெண்டுத்துக்கும் ஒவ்வொரு விதமான பொருள். குழைய தழுவிய அப்படின்னா பரமேஸ்வரன் குழையும்படியாக இறுக அணைத்த அவரோடு நீக்கமர இணைந்து இருக்கும் பூங்கொடி. குழையை தழுவிய அப்படின்னா குழைனா தளிர் மலர்கள், தளிர் இலைகள், அதோடு சேர்த்து கட்டப்பட்ட கொன்றையந்தார், கொன்றை மலரால தொடுத்த மாலை. அப்படி இருக்கும் மாலையை அணிந்து அதனுடைய மனம் கமழும் தோளையும் மார்பையும் உடைய அபிராமவல்லி. முன்னாடியே பார்த்த மாதிரி கொன்றையம் தாருங்கிறது பரமேஸ்வரனுக்கு சாத்துறது. அவரோட நீக்கமர இருக்கிறதுனால இவள் மேலையும் அது தவழ்ந்திருக்கு. அவளுடைய கழையை பொருத திருநெடுந்தோள், நீண்ட வழவழப்பான அவளுடைய அழகான மூங்கிலை வெல்லும் தோள், வேயுரு தோழி அப்படின்னு சொல்றாரு சம்பந்த சுவாமிகள். அந்த அழகான திருக்கரத்துல பிடித்த கரும்பு வில்லும், முன்னாடி மன்மதன் கையில வச்சின்றிருந்த ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் விரும்ப காரணமாக உள்ள மனம் மிகுந்த அழகிய 5 மலரம்புகள், அதுதான் விழைய பொருதிரல் வேணி அம்பானம். அதை இந்த திரிபுர சுந்தரி கையில் எடுத்து வச்சுட்ட உடனே அந்த மலரம்புகளோட பர்பஸே மாறி போயிடுத்து. பகவத் பிரேமைக்கு காரணமாக இருக்கிற மலரம்புகள், அவளுடைய முத்து போன்ற அழகான வெண்மையான புன்சிரிப்பு, கருணை மிகுந்த மான் போன்ற அழகிய கண்கள், லைனா லிஸ்ட் பண்ணிட்டே வந்துட்டு அவளுடைய கொன்றையம்தார் கமழும் திருமார்பும் திருநெடுந்தோளும் கரும்பு வில்லும் அவள் கையில வச்சிருக்கிற அம்புகளும் வெண்ணகையும் ஆருண்யம் மிகுந்த கண்களும் என் நெஞ்சில் எப்போதும் உதயமாயிண்டே இருக்கு. திரும்ப பிரகாசிக்கல, உதயமாயின்னு இருக்கு. என்னைக்குமே அஸ்தமனமே கிடையாது. என் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவேன்னு சொல்லி இந்த பெரிய அழகான மாலையை கட்டி முடிக்கிறார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம்னு ஆரம்பிச்ச பாடலை எப்பொழுதும் உதிக்கின்றவே அப்படின்னு சொல்லி 100வது பாடலை சொல்லி முடிக்கிறார் அபிராமி பட்டர். அம்பாளோட தியானத்தில் ஆரம்பிச்சு அம்பாளோட தியானத்திலேயே போய் முடிக்கிறார். அவரோட சிதாகாசத்தில் உதயமாற சூரியன் அவள் தான். அவளை நாமும் தியானம் பண்ணி நூற்பயனுக்கு போகலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி அபிராமி பட்டர் ஒரு சாதாரணமாக எல்லாரும் சொல்லக்கூடிய நூற்பயனை இந்த பாடலுக்கு சொல்லலை. நூற்பயன் அப்படிங்கிற வார்த்தைக்கே என்ன பொருள்? இந்த நூலை படித்தா இன்னென்ன பயன் கிடைக்கும், அப்படி ஒரு பலனை அவர் இந்த கிரந்தத்தில் எங்கேயுமே சொல்லவே இல்லை. சாதாரணமாக பலஸ்ருதி அப்படின்னு இருக்கிற பாட்டில் இந்த பாட்டை சொன்னால் இன்னென்ன பலன் கிடைக்கும்னு சொல்கிறது வழக்கம். அதில் எந்த தப்பும் இல்லை, அது எந்த விதத்திலையும் குறைந்ததில்லை. ஆனால் பட்டருக்கு இந்த பக்தி கிரந்தம் செய்ததோட பர்பஸ் அது இல்லை. முன்னாடியே அவர் சொன்ன மாதிரி மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்றதன்னாள் அகமகிழ் ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னாய் நடி எங்குமாய் முடிவாய் முதல்வி தன்னை உண்ணாது ஒழியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்றில்லையே. நம்ம எல்லாரும் நினைக்கிறதுனாலையோ நினைக்காம போறதுனாலையோ அம்பாளுக்கு கிடைக்கிறது எதுவுமே இல்லை. அதனால கிடைக்கக்கூடிய பலாபலன்கள்லாம் நமக்கு தான். அதே மாதிரி கிரந்தத்தை படிக்கிறதுனாலையும் படிக்காததுனாலையும் அபிராமப்பட்டிருக்கு ஒண்ணுமே கிடைக்க போறது இல்லை. அவர் என்னைக்கோ அம்பாளோட கலந்துட்டார். ஆனா நம்ம ஆளுகளுக்கு சரியான பலஸ்ருதி இல்லைன்னா நடக்காது காரியம். அதனால இந்த நூற்பயனையும் சொல்லிட்டு இதுக்கப்புறம் அபிராமி பட்டரே செய்த இன்னொரு அபிராமி பதிகம் ஒன்று இருக்கு. இதுல இருக்கிற முதல் பாடல்ல என்னென்ன
அம்பாளை வேண்டிண்டா கிடைக்கும்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காரு அபிராமி பட்டர். அதையும் சொல்லிட்டு தான் நிறுத்துவா. அப்படி சொல்றதுல எந்த தப்பும் இல்லை, அதுவும் அம்பாளோட ஸ்தோத்திரம் தான். ஆனால் பல பேர் அதை அபிராமி அந்தாதியை சேர்ந்ததுன்னே நினைக்க ஆரம்பிச்சுட்டா. அதனால் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக இங்கே சொன்னேன். ஆனால் அந்த பதிகம் அவ்வளோ அருமையான பதிகம், அது எல்லாரும் படிக்கணும். இதில் இருக்கிற ஒவ்வொரு பாடலும் ஒரு முத்து. இந்த ஜீவாத்மாவை என்னென்னலாம் துரத்துறதுன்னு அதில் ஒரு பாட்டில் சொல்கிறார் அபிராமி பட்டர். மிகையும் துரத்த வெம்பிணியும் துரத்த வெகுளியானதும் துரத்த மிடியும் துரத்த நரை திரையும் துரத்த மிகு வேதனைகளும் துரத்த பகையும் துரத்த வஞ்சனையும் துரத்த பசி என்பதும் துரத்த பாவம் துரத்த பதிமோகன் துரத்த பல காரியமும் துரத்த நகையும் துரத்த ஊழ்வினையும் துரத்த நாளும் துரத்த வெகுவாய் நாவரண்டோடி கால் தளர்ந்திடும் என்னை நமனும் துரத்துவானோ அகில உலகற்கும் ஆதார தெய்வமே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. ஒவ்வொரு பாட்டும் ஒரு ரத்னம். கைப்போது கொண்டு உன் பதப்போது தன்னில் கணப்போதும் அமர்கிலேன் கண்போதினால் உன் முகப்போது தன்னை யான் கண்டு தரிசனை புரிகிலேன் முப்போதும் ஒருபோதும் என் மனப்போதிலே உன்னி உன் ஆலயத்தின் முன்போதுவார் தன் பின்போத நினைக்கிலேன் மோசமே போய் உழன்றேன் மைப்போதகத்திற்கு நிகரென போது எருமைக்கடா மீதேறி மாகோர காலன் வரும்போது தமியேன் மலங்கலங்கி தியங்கும் அப்போது வந்து உன் அருட்போது தந்தருள் ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. இப்படி அழகான பாடல்களை கொண்டது அபிராமி பதிகம். உம்மா அதுலேருந்து 1-2 பாட்டு படிச்சு காமிச்சேன். இப்போ நம்மளுடைய பலஸ்ருதிக்குள்ள போலாம். ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. லலிதா சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கும் போதே ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. முதல்ல எடுத்த உடனே எங்கள் அம்மா, அந்த எங்களுடைய ஆத்தாளை எங்கள் அபிராமி வல்லியை அண்டமெல்லாம் நீக்கமர எல்லா இடத்திலையும் நிறைந்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை எல்லா உலகத்தையும் ரட்சித்து காப்பவளை கையில 5 கணையும் பாசாங்குசமும் கரும்பு வில்லையும் ஏந்தி கொண்டிருப்பவளை எங்கள் பரமேஸ்வரனுடைய பாகம் கொண்டதுனால அவள் நெத்திலையும் முக்கண் உடையவளை அவளை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லை. இதுதான் நூற்பயன். நமக்கு எந்த விதமான காம்ப்ளிகேட்டட் உபாசனையோ எதுவும் சொல்லலை. அவளை தொழுங்கோ, உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. அவளோட யோகக்ஷேமங்களை எல்லாம் அவள் பார்த்துப்பா. மிகுந்த கருணையோடையும் ஆதரவோடையும் பட்டர் நமக்கு ஹிதத்தை சொல்கிறார். அவருடைய வார்த்தைகள் மூலியமாக அம்பாள் தான் நமக்கு இந்த அனுகிரகத்தை பண்ணியிருக்காங்கிறத புரிஞ்சுண்டு அவருடைய வழியில் அம்பாளை தொழுது எல்லா நன்மைகளையும் அடைய முயற்சி பண்ணலாம். நாம் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கோமா இல்லையோ தெரியாது. ஆனால் அம்பாளோட அனுகிரகம் இல்லாமல் இதை படிக்கவோ கேட்கவோ கூட முடியாது. இந்த ரெக்கார்டிங்கோட ஆரம்பத்தில் தேவி அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரத்துலேருந்து ஒரு சில ஸ்லோகங்களை சொல்லியிருந்தேன். ஆதிசங்கர பகவத்பாதாளால் சொல்லப்பட்டதுன்னு சொல்லப்படுற இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகானது. அந்த ஸ்லோகம் சொல்கிறது, எனக்கு மந்திரம் தெரியாது, தந்திரம் தெரியாது. ஹே அம்பா, உன்னை எனக்கு ஸ்துதி பண்ண தெரியாது, தியானம் பண்ண தெரியாது, உன் பெருமைகளை சொல்லும் கதைகள் எனக்கு தெரியாது, முத்திரைகள் தெரியாது, பூஜை பண்ண தெரியாது, உன்னை நினைச்சு அழக்கூட தெரியாது. ஆனா ஒன்று மாத்திரம் நன்னா தெரியும். உன் திருவடியை தொழுது நீ காட்டுற வழியில போனா என்னோட எல்லா கிளேசங்களும் போகும், எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தி ஆயிடும். இன்னும் மேற்கொண்டு சொல்லிண்டே போறார், எனக்கு பூஜா விதிகள் தெரியாது, வெறும் சோம்பேறித்தனமான என்னுடைய சுபாவத்தினால உன்னுடைய சரணாரவிந்தங்களை தொழுதது கிடையாது. எல்லா தேவதைகளும் உன்னை எப்படியெல்லாம் தொழறா, எல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்படி உன்னை தொழறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்காத என்னையும் மன்னித்து எனக்கு அனுகிரகம் செய். ஏன்னா இந்த உலகத்துல மோசமான குழந்தைங்கிறது உண்டு, நம்ம எப்பவும் பார்த்துருக்கோம். ஆனால் மோசமான அம்மாக்கள் எங்கேயாவது இருக்காளா? புள்ள மோசம்னு முகத்தை திருப்பிக்கிற அம்மா எங்கேயுமே இருக்க மாட்டா. எல்லா விதமான குழந்தைகள் இருப்பா இந்த உலகத்தில். அதுலேயும் கொஞ்சம் புத்தி குறைவான குழந்தைகளும் இருப்பா. அதுலேயும் ரொம்ப மோசம் நான் தான். அதனால் நான் தீனன், என்னை கைவிடுறது உனக்கு அழகில்லை. நான் தொழாமையே என் வாழ்க்கையெல்லாம் நான் போக்கிட்டேன். ஹே லம்போதர ஜனனி, நான் ஒரு நிராலம்பன், எனக்கு வேற பிடிப்பே கிடையாது, எனக்கு ஒரு சப்போர்ட்டே கிடையாது. இப்பவாவது உன்னை தொழறதுக்குள்ள அனுகிரகத்தை எனக்கு நீ பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறது இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் சொல்கிற மாதிரி எந்த மந்திரமோ தந்திரமோ ஸ்தோத்திரங்களோ புராண கதைகளோ
பூஜா விதிகளோ தத்துவ ஞானமோ மொழி ஞானமோ எதுவும் தெரியாத என்னையும் சொல்ல வச்சு உங்களையும் கேட்க வச்ச அந்த அம்பாள் திருவடிகள் சரண். என்னையும் ஒரு பொருட்டா நினைத்து நான் சொல்றத இத்தனை நாளைக்கு பொறுமையா கேட்டுன்னு வந்த எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் என் ஹிருதயபூர்வமான நன்றிகள். இதுல குறை இருப்பின் அது என்னுடைய சிற்றறிவினால ஏற்பட்டதுன்னு சொல்லி அவைகளை மன்னிக்கும்படி கேட்டுக்கிறேன். இன்னும் 2 நாள்ல தை அமாவாசை வருது. அபிராமி பட்டராகிய ரிஷியோட வாக்கு பொய்க்காம இருக்கிறதுக்காக அம்பாள் தன்னுடைய தாடங்கத்தை கழட்டி எறிந்த நாள் தை அமாவாசை. அன்னைக்கு ஒரு நிமிஷமாவது அபிராமி பட்டரையும் இந்த அழகான அந்தாதியையும் அம்பாளையும் நாம எல்லாம் நினைக்கலாம். இப்ப அபிராமி பட்டருடைய திருவாக்குல வந்த அபிராமி பதிகத்தோட முதல் பாடலை சொல்லி இந்த யஜ்ஞத்தை நிறைவு செய்யலாம். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரொடு கூட்டுக் கண்டாய் அலையாழி அரிதுயிலி மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒருவாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. ஓம் ஸ்ரீ மாத்ரே